இனிய உறவுகளுக்கு அன்பான வணக்கம். நான் உங்கள் குருசாமிப்பொண்ணு. எல்லாரும் இன்னைக்கான மணி சேவிங் அமௌண்ட் எடுத்து வச்சிட்டிங்களா? எடுத்து வைக்கல அப்படின்னா மறக்காமல் எடுத்து வச்சுருங்க. இப்போது இந்த வீடியோவில் நம்ம என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, 5 சவரன் தாலி செயின் வாங்குறதுக்கு எவ்வளோ அமௌண்ட் தேவைப்படுது, அப்புறம் இந்த ஜுவல்லை யார் வாங்கியிருக்கிறாங்க, தேர்ட் ஒன் எந்தெந்த ஷாப்பில் தீபாவளிக்காக நிறைய ஆஃபர்ஸ் எல்லாம் போட்டிருக்கிறாங்க, கோல்டு ஜுவல்ல இது தங்கம் வாங்குறதுக்கு சரியான நேரமா இப்படின்னு சொல்லி எல்லா விஷயங்களையுமே இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். சேனலில் நிறையா கோல்டு ஜுவல்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு பிளான் எல்லாமே பண்ணிக்கிட்டு இருந்தோம் இல்லையா? ஆனால் கோல்டு ரேட்டை நம்ம அடுத்த வருஷம்தான் இந்த அமௌண்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லி கால்குலேஷன் பண்ணியிருந்தோம். ஆனால் இப்போவேவும் அந்த அமௌண்ட் வந்துடும். ஃபஸ்ட்டு கோல்டு ரேட் ஏறினதுக்கு உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் போர் நடக்கு, அதனால் கோல்டு ரேட் ஏறிக்கிட்டே போச்சு அப்படின்னு சொன்னாங்க. அது கொஞ்சம் என்னமோ குறைஞ்சி நம்மளோட தங்கமும் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிச்சு. இப்போது இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனுக்கும் போர் நடக்கு, அதனால தான் திரும்பவும் தங்கத்தோட விலை ஏறிக்கிட்டு போகுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அவங்களுக்குள்ள போர் நடக்கிறதெல்லாம் சரிதான், ஆனால் நம்மளுக்கு ஏன் தங்கத்தோட ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணுறாங்க? நம்மளை மாதிரி இருக்கிற நடுத்தர மக்கள் எல்லாத்துக்குமேவும் கோல்டு தானே ஒரு சிறந்த முதலீடு. ஒருவேளை நம்ம எல்லாரும் கோல்டு வாங்கி சேர்க்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னு அவங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிருச்சோ, அதுக்கு தான் கோல்டு ரேட்டை கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டிகிட்டே போகிறாங்களோ. ஆனால் இவ்வளோ பெரிய மாற்றம் ஏற்படுறது கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. தீபாவளி வரைக்கும் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு நான் கெஸ் பண்ணுறேன். பார்க்கலாம் தீபாவளி முடிஞ்சதுக்கப்புறம் குறையுதா அப்படின்னு சொல்லி. ஏன்னா தீபாவளி அப்போ நிறையா மக்கள் இந்தியாவில் தங்கம் வாங்குவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்க தான் செய்யுது. அதனால தான் நிறையா நகை கடைகளில் ஆஃபர் மேலே ஆஃபர்ஸ் இந்த டைமில் போடுறாங்க. அவங்க என்ன எப்பயோ வாங்கி வச்ச தங்கத்தை தானே இப்போ விற்கிறாங்க. ஆனால் நம்ம கையில் எப்போ காசு இருக்கோ அப்போ தான் வாங்க போகிறோம். இதுதான் அவங்களுக்கும் நம்மளுக்கும் உள்ள வித்தியாசம். ஒவ்வொரு நகைக்கடையும் அவங்கவுங்க வாடிக்கையாளர்களுக்கு டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க இல்லையா? அது எல்லாமே அவங்களோட லாபத்தில் ஒரு சின்ன பகுதி தான் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்களே கூட பாருங்கள், கோல்டு ரேட் இப்போ எவ்வளோ அதிகமாக இருக்குது. இது பெரிய பெரிய ஜுவல்ஸ் எல்லாம் வாங்குறவங்க மூலமாக இவங்களுக்கு எவ்வளோ லாபம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி. ஓகே, இதை பற்றிலாம் பேசணும் அப்படின்னா பேசிக்கிட்டே போக வேண்டியதான். நம்மளோட டாபிக்குள்ளே போகலாம். இந்த தாலி செயின் யார் வாங்கினாங்க அப்படின்றத ஃபஸ்ட்டு உங்ககிட்ட ஷேர் பண்ணிடுறேன். நம்ம ஃப்ரெண்டு தான் வாங்கியிருக்கிறாங்க. நீங்களும் என்னோட ஃப்ரெண்ட் ஆகணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு மறக்காதுங்க. நம்ம எல்லோரும் சேர்ந்து ஒரு குரூப்பாக செயல்படுவோம். அப்போது உங்களை மோட்டிவேட் பண்ணுறதுக்கும் என்ன மோட்டிவேட் பண்ணுறதுக்கும் நிறைய பேர் இருப்பாங்க இல்லையா? ஒரு டீம் ஒர்க்காக நம்ம பண்ணுற ஒவ்வொரு செயலுமேவும் சக்ஸஸில் தான் போய் முடியும். அதுக்காக தான் அடுத்ததான் ஜிஆர்டியில் என்ன ஆஃபர்ஸ் போட்டிருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். நம்ம வாங்குகிற தங்க நகைக்கு எடைக்கு எடை சில்வர் கொடுக்குறதா சொல்லியிருக்கிறாங்க. இதில் கோல்டு காயின் வாங்கிட்டு எனக்கு சில்வர் வேணும்னு கேட்டிங்கன்னா கொடுக்க மாட்டாங்க. நகை எடுத்தால் மட்டும்தான் இந்த ஆஃபரில் நம்ம எலிஜிபிள் ஆகும். எனக்கு ஜிஆர்டியில் ஒரு சின்ன வருத்தம் இருக்குது. என்ன அப்படின்னா, ஜிஆர்டியில் விஏ ரொம்ப அதிகமாக போடுற மாதிரி இருக்குது மற்ற கோல்டு ஷாப் எல்லாமே கம்பேர் பண்ணும்போது. அதனால தான் நான் திரும்பவும் என்னோடய கோல்டு சீட்டை இன்னும் ஸ்டார்ட் பண்ணாமல் இருக்கிறதுக்கு ஒரே ரீசன். செக் பண்ணி பார்க்கலாம், எங்கே கம்மியாக இருக்கும், அதுக்கப்புறம் நம்ம கோல்டு சீட்டை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் விட்டுட்டேன். நிறைய பேர் இங்கே கோல்டு சீட் போட்டுட்டு இருக்கிறதுனாலையோ என்னவோ எல்லா நகைக்குமேவோ மேக்ஸிமம் அவங்க 18% டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்கன்னா அதுக்கு அதிகமாக இருக்கிற மாதிரி தான் வச்சுருக்குறாங்க. அப்போ நம்மளுக்கு தானே அதில் லாஸ் எப்படினாலும் கணக்கு பண்ணோம் அப்படின்னா. இப்போது ரீசெண்டாக உள்ள கோல்டு சீட்டில் 50% விஏலேருந்து டிஸ்கவுண்ட் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. அப்படி இருந்தாலும் விஏ எல்லா ஜுவல்ஸுக்குமே அவங்க கம்மி பண்ணியிருக்கணும். அப்படி கம்மி பண்ணுற மாதிரி எனக்கு ஒன்றும் தெரியலை சேஞ்சஸ் ஒன்று. இப்போ நான் இந்த 5 சவரன் தாலி செயின் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் எவ்வளோ அமௌண்ட் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? அதுக்கு பில் டீட்டெயில்ஸோடு ஷேர் பண்ணுறேன். இதுக்கு விஏ எவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் இப்போவே மென்ஷன் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா 1 கேரட் டைமண்ட் பர்ச்சேஸ் பண்ணோம் அப்படின்னா 25 கிராம் சில்வர் ஃப்ரீன்னு சொல்லியிருக்கிறாங்க. 25% ஆஃபர் ஆன் மேக்கிங் சார்ஜ். இது எதுக்காக அப்படின்னா, சில்வரில் ஆன்டிக் ஜுவல்லர்ஸ் எல்லாம் இப்போ பண்ணிகிட்ருக்குறாங்க இல்லையா? அதுக்காக 25% ஆஃபர் கொடுத்துட்ருக்குறாங்க. அதுக்கப்புறமா கொலுசு, அதுக்கப்புறம் பூஜை ஐட்டம்ஸ் இந்த மாதிரி எல்லாம் இருக்குது இல்லையா? அதில் எம்ஆர்பி என்ன போட்டிருக்கிறாங்களோ அந்த எம்ஆர்பிலேருந்து 10% டிஸ்கவுண்ட் அப்படின்ற மாதிரியான ஆஃபர்ஸ் எல்லாம் தீபாவளிக்காக ஜிஆர்டி கொடுத்துருக்குறாங்க.
இது கல்யாண் ஜுவல்லர்ஸில் வந்து இது வந்து நான் ஆட்ஸ் பார்த்ததை வச்சு சொல்கிறேன், இது நிஜமாக பொய்யா அப்படின்றதான் எனக்கு தெரியாது. நீங்கள் வேணால் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. கல்யாணுக்கு நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா எவ்ரி 50,000 எபோவ் பர்ச்சேஸ்க்கு வந்து 1 கிராம் கோல்டு காயின் வந்து கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி ஆட் வந்து போய்கிட்டே இருக்குது. நம்மளோட ஃப்ரெண்டு சொன்னேன் இல்லையா, அவங்களும் கல்யாணில் தான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த கல்யாண் ஜுவல்லர்ஸில் பர்ச்சேஸ் பண்ணதுனால அவங்களுக்கு என்ன கிஃப்டாக கிடச்சிச்சு அப்படின்னா, டிஃபரன்ஸாக வச்சுக்கலாமா, கால்குலேஷனை பார்ப்போம். கண்டினியூவாக அப்படியேவும் என்ன அவங்களுக்கு டிஸ்கவுண்ட் கொடுத்தாங்க அப்படின்றத அவங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். வேறு எந்தெந்த ஜுவல்லரி ஷாப்பில் எந்த மாதிரியெல்லாம் டிஸ்கவுண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா எனக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் மெயில் ஐடியில். நம்ம வந்து எல்லாருக்கும் ஏற்கனவே சொன்ன மாதிரி 5 கிராமில் தாலி செயின் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறாங்க. இவங்களோட நேம் நபிஷா. எல்லாம் எவ்வளோ கிராம் வந்து இருந்துச்சு அப்படின்னா 39.83 கிராம் வந்து இருந்தது. இந்த ஜுவல்லோட ஃபோட்டோ வந்து சைடில் போட்டிருக்கிறேன் பாருங்கள். அவங்க பர்ச்சேஸ் பண்ணுற அன்னைக்கு கோல்டு ரேட் எவ்வளோ அப்படின்னா 5,665 ரூபா. கோல்டுக்கான அமௌண்ட் மட்டும் எவ்வளோ அப்படின்னா இந்த 39.83 கிராம் இன்ட்டு 5,665 ரூபாயால் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 2,25,636 ரூபா 95 பைசா வந்து வருது. விஏ வந்து 16%. இதை தான் நான் சொன்னேன். இவங்க எங்கே பர்ச்சேஸ் பண்ணாங்க அப்படின்னா கல்யாண் ஜுவல்லர்ஸில் தான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறாங்க. விஏல 50% வந்து ஆஃபர் கொடுத்துருக்குறாங்க. அப்போது இவங்க கட்ட போகிற விஏ எவ்வளோ அப்படின்னா 8% மட்டும்தான். 8% அப்படின்னா 18,050 ரூபா வந்து இவங்க விஏக்காக அமௌண்ட் பே பண்ணணும். டிஸ்கவுண்ட்டும் இதே மாதிரி தானே 18,000 ரூபா வந்து டிஸ்கவுண்ட் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ விஏ வந்து அதே 16% அப்படின்னா இவங்க எவ்வளோ விஏ வந்து பே பண்ண வேண்டியது இருக்கும். இதுக்காக தான் நான் வந்து உங்ககிட்ட கிட்டே இருக்கிறது விஏ வந்து எங்கே கம்மியாக இருக்கோ அங்கே பர்ச்சேஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் அப்படின்னா விஏல மட்டும்தான் கடைக்காரங்களும் சம்பாதிக்கிறாங்க. கோல்டுக்கான அமௌண்ட்டு எல்லாரும் எந்த ஷாப்புக்கு போனாலும் நம்ம பே பண்ணி தான் ஆகணும். ஆனால் விஏ வந்து எவ்வளோ % வச்சுருக்காங்க அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுலையுமேவும் எனக்கு ஜிஆர்டியை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஒரு சின்ன வருத்தமும் இருக்குது. பேரம் பேசுனா கம்மி பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பேரம் பேசாதவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, அவங்க சொல்கிற அமௌண்ட்டுக்கு அப்படியே வாங்கிட்டு வந்து தானே ஆகணும். இந்த மாதிரியான விஷயங்கள் அங்கே எனக்கு வந்து பிடிக்கல. ஏங்க ஃபஸ்ட்டு பண்ணணும், அதுக்கு பதிலாக எல்லாருக்குமேவும் இதுதான் காமனான ரேட் அப்படின்னு சொல்லி வச்சுட்டோம் அப்படின்னா அது கரெக்டு தானே இருக்கும். அதே மாதிரி ஜிஆர்டியோட பில்லை வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. எத்தனை பேருக்கு அந்த பில்லை பார்த்து புரிஞ்சுக்க முடியுது அப்படின்னு சொல்லியும் கமெண்ட் பண்ணுங்கள். நான் இப்போ கல்யாண் ஜுவல்லர்ஸோட பில்லை வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் லாஸ்ட்டாக. அதை பாருங்கள். பார்த்த உடனே பில்லை வந்து இந்த மாதிரி புரியணும் எல்லாத்துக்குமே. சாமானிய மக்கள் தான் அதிகமாக போய் ஜுவல் பர்ச்சேஸ் பண்ணிகிட்டு இருக்கிறோம். நமக்கு நம்ம வாங்குகிற நகை எவ்வளோ, அதுக்கு எவ்வளோ வந்து விஏ போட்டிருக்கிறாங்க, ஓல்டு ஜுவல்லர்ஸ் வந்து கொடுத்துருந்தோம் அப்படின்னா அதுக்கு எவ்வளோ வந்து அமௌண்ட் டிடக்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி அத்தனை விஷயங்களும் டீட்டெயிலாக இருக்கணும் தானே. அப்படி இருந்தால் மட்டும்தானே அது கரெக்டு. கூட உங்ககிட்ட லாஸ்ட் டைம் சொல்லியிருந்தேன், ஜிஆர்டியில் வந்து சீட்டு க்ளோஸ் பண்ணி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதில் என்னோடய சீட்டோட அமௌண்ட்டை எப்படி வந்து அவங்க கால்குலேஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்றது எனக்கு புரியலை. எனக்கு புரிஞ்ச விஷயத்தை வச்சு மட்டும்தான் அன்றைக்கி நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருந்தேன். நான் தப்பு சொல்கிறேன் அப்படின்னு நினைக்க வேண்டாம். சில நல்ல விஷயங்களும் இருக்க தான் செய்யுது. காயின்ஸை பொறுத்த வரைக்குமேவும் அங்கே தான் 100 மில்லிகிராமில் காயின் வந்து இருக்குது அப்படின்னு ஃபஸ்ட்டு எனக்கு தெரிய வந்ததேவும் ஜிஆர்டியில் இருக்கிறத வச்சு தான். இந்த மாதிரியான நல்ல விஷயங்களும் அங்கே பண்ண தான் செய்கிறாங்க. ஆனால் எல்லாருக்குமேவும் எல்லா விஷயங்களும் காமனாக இருந்துச்சு அப்படின்னா இன்னுமேவும் பெட்டராக இருக்கும் அப்படின்றதான் என்னோட ஒப்பீனியன். இந்த தாலி செயினில் வந்து ஸ்டோன்ஸ் இருக்குது. அந்த ஸ்டோன்ஸை வந்து ரிமூவ் பண்ணிட்டு தான் நம்ம வந்து தங்கத்துக்கான அமௌண்ட்டை வந்து பே பண்ணணும், அப்படி தானே. அந்த ஸ்டோன் வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னா 0.800 மில்லிகிராம் வந்து அந்த ஸ்டோனுக்கான வெயிட். அதோட அமௌண்ட்டை கால்குலேஷன் பண்ணும்போது 1,600 ரூபா வந்து அந்த ஸ்டோனுக்கான வெயிட் மட்டும் நம்ம பே பண்ணணும். இப்போது கோல்டு வந்து எவ்வளோ அமௌண்ட் அப்படின்றது தெரிஞ்சிருச்சு. விஏ மட்டும் எவ்வளோன்னு பார்த்துட்டோம். அந்த ஸ்டோனோட அமௌண்ட் அப்படின்றத பார்த்துட்டோம் இல்லையா. இப்போ டோட்டலாக கோல்டோட அமௌண்ட் எவ்வளோ அப்படின்னா 2,45,287 ரூபா 91 பைசா. ஜிஎஸ்டி 3% வந்து எல்லாருமே எல்லா ஷாப்லையுமே கம்பல்சரி கொடுத்து தான் ஆகணும். 7,358 ரூபா 61 பைசா. டோட்டலாக கோல்டுக்கான அமௌண்ட் மட்டும் 2,52,646 ரூபா 52 பைசா. இதில் ஓல்டு ஜுவல்லை வந்து இவங்க வச்சுருக்கிறாங்க. இவங்க 3.25 சவரனில் தாலி செயின் போட்டுட்டு தான் இருந்திருக்கிறாங்க. அது வந்து கட்டானதுனால தான் இப்போ வந்து புது செயின் வந்து எடுக்கிறாங்க. அப்படி எடுக்கிற பட்சத்தில் இந்த இடத்துலையும் ஒரு விஷயம் வந்து நல்லா நோட் பண்ணுங்கள். எந்த ஜுவல் ஷாப்பில் நீங்கள் ஜுவல்லரியை பர்ச்சேஸ் பண்ணீங்களோ
அதே ஷாப்பில் போய் நீங்கள் ரிட்டர்ன் கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க அதே ப்ரைஸ்க்கு எடுத்துக்குவாங்க. இதை விட்டுட்டு நீங்கள் வேறு ஏதாவது ஒரு ஷாப்பில் போய் சொன்னீங்க கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க வந்து இதில் இவ்வளோ கழிவு போகும் அவ்வளோ போகும் அப்படின்னு சொல்லி நம்மளோட கிராமம் வந்து கம்மி பண்ணுறதுக்கு நிறையாவே சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த இடத்துலையும் கவனமாக நோட் பண்ணுங்கள். அப்படி அவங்க ஈக்குவலாக அன்றைக்கி என்ன ரேட்டில் எவ்வளோ கிராம் இருக்கோ அதை அப்படியே எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஒரு பெட்டர் லக் அப்படின்னு தான் சொல்ல வேணாம். அவங்க இதுக்கு முன்னாடி கல்யாணில் தான் பர்ச்சேஸ் பண்ணாங்க. அதனால் அதே ஷாப்பில் போய் கொடுத்ததுனால அந்த கிராமுக்கு அப்படியே எடுத்துக்கிட்டாங்க 22.66. அன்னைக்கு கோல்டு ரேட்டுக்கு எடுத்துக்கிட்டாங்க. ஓல்டு ஜுவல் மட்டும் எவ்வளோ இருந்துச்சு 1,28,368 ரூபாய்க்கு வந்து எடுத்துக்கிட்டாங்க. இப்போது பேலன்ஸ் எவ்வளோ அமௌண்ட் கொடுக்கணும்னா நியூ மைனஸ் ஓல்டு இதை மைனஸ் பண்ணோன்னா வந்துடும் இல்லையா. 1,24,277 ரூபா.65. இதில் 7.65 அந்த பைசா வந்து மைனஸ் பண்ணிவிட்டு பேலன்ஸ் இருக்கிறத மட்டும் நீங்கள் பே பண்ணி உங்களோட ஜுவல்லை வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இப்படின்னு சொல்லிட்டாங்க. இதுதான் இவங்களோட பில். நான் சொன்னேன் இல்லையா எல்லாருக்குமேவும் காமனாக புரிகிற மாதிரி ஒரு பில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த பில் எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்துக்கோங்க. கல்யாணோட இந்த பில் வந்து உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனா அப்படின்றத கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த மாதிரி எல்லா ஜுவல் ஷாப்லேயுமேவும் பில் இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யாருமேவும் உங்களோட நகை இவ்வளோ தான் அப்படின்னு சொல்லி கால்குலேஷன்லாம் கரெக்டாக இருக்கும் அப்படின்றதெல்லாம் கேட்க வேண்டாம். நம்மளே நம்மளோட பில்லை பார்த்து தெரிஞ்சுக்கிற அளவு வந்து இந்த பில் இருக்குது. இந்த வீடியோவில் நான் சொன்ன நிறைய விஷயங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்படி இருந்துச்சு அப்படின்னா குருசாமி பொண்ணுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்காட்டி டிஸ்லைக் பண்ணுங்கள். கமெண்ட் பாக்ஸ் உங்களுக்காக தான் இருக்குது. கமெண்ட் பண்ண மறக்காதீங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பை.